SGK அவர்கள். So over to Mr. SGK. காலை வணக்கம் leaders, and first of all I thank everyone for being on time, and also I would like to appreciate everyone taking effort every day to grow gradually, and every small improvement adds great value. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன் டு மிஸ்டர் குரு, மிஸ் கிருத்திகா, மிஸ்டர் சிவலிங்கம் ஃபார் ஓப்பனிங் யுவர் பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் ராஜபாளையம். அண்ட் ஹாப்பி டு பி யர். ஸோ காலைல எல்லாரும் எழுந்திருப்பீங்க, ஒரு சில பேர் பெட்ல இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர் இப்போதான் எழுந்திருப்பீங்க, ஒரு சில பேர் ப்ரஷ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் காஃபியோட இங்கே உட்காந்துருப்பீங்க, ஒரு சில பேர் குளிச்சுட்டு பயபக்தியோட இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்க எந்த மூமெண்ட்ல இருக்கீங்க எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, எங்க இருந்தாலுமே கையெடுத்து அப்படி 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 3 தடவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ பாடியில ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கையெடுத்து நல்ல ஒரு 3 ஸ்ட்ரெச் அப்படியே இன்னேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணி அப்படியே கையை கீழே விடுங்க. வேணா இன்னும் 2 ஸ்ட்ரெச் கூட பண்ணுங்க. ஓகே. ஸோ how many of you felt there is a energy shift? இப்போ இந்த ஒரு 5 விஷயம் பண்ணதுனால, 5 தடவை வந்து இந்த ஸ்ட்ரெச் பண்ணதுனால ஒரு சின்ன எனர்ஜி ஷிஃப்ட் உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணீங்க. ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டைப் மீ இந்த சாட் பாக்ஸ். ஓகே. பாருங்க, ஒரு சின்ன விஷயம், ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயம் ஸ்ட்ரெச் பண்ணதே வந்து நம்ம லைஃப்ல வந்து இந்த மூமெண்ட்ல அந்த ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது. வி ஃபீல் குட் அபவுட் இட். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி, ஓகேங்களா, நீங்க இன்னைக்கு வந்து உட்காரக்கூடிய இந்த லேர்னிங் செஷன்ல, இந்த ட்ரைனிங் செஷன்ல ஒரு சின்ன ஒரு 5 விஷயம் பண்ணதுக்கே ஒரு எனர்ஜில அவ்வளோ பெரிய ஷிஃப்ட் இருக்குன்னா, அப்போ நீங்க அடுத்த ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்து இந்த லேர்னிங்க கத்துக்கும்போது, எவ்வளவு ஷிஃப்ட்ஸ் உங்க லைஃப்லயும், உங்க பிசினஸ்லயும், அதே மாரி வந்து இந்த இந்த ப்ரொஃபஷனல் நீங்க எடுத்திருக்க இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த பாத்துல எவ்வளோ சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு மட்டும் உணர்ந்துக்குங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 40 மினிட்ஸ் கம்ப்ளீட்டா உங்களோட ஃபோக்கஸ இந்த ட்ரைனிங் செஷன்ல குடுங்க. அண்ட் அதே மாரி ரொம்ப முக்கியமான விஷயம், சாட் பாக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் நோட் பேட் பென் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மொபைல் அட்டெண்ட் பண்றீங்கன்னா ஓகே ஃபைன். லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா மொபைல் சைலண்ட் மோட்ல போட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரவின்னு ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு 25, 26 வயசு ஆச்சு. ஆனா அவரு படிக்கல. அண்ட் வாழ்க்கையில வந்து முன்னேறவும் முடியல. அடுத்த லெவல் போக முடியல. ஒரு பைக் வாங்குறது கூட வந்து அவருக்கு அவ்வளோ கஷ்டம். ஸோ அவர் ஒரு பிரிண்டிங் ஷாப்ல வந்து என்னன்னா வந்து டெலிவரி பாயா ஒர்க் பண்றாரு. ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. அத எடுத்துட்டு போயிட்டு அவர் சொல்ற இடத்துல டெலிவரி பண்ணணும். அந்த ஆஃபீஸ கிளீன் பண்ணி வைக்கணும். இதுதான் அவரோட வேலை. ஆனா, அவரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டே பார்த்துட்டே இருப்பாரு. என்னன்னா வந்து ஒரு டிசைனர் எப்படி டிசைன் பண்றாங்க? டிசைன் ப்ராப்பரா பண்றாங்களா? என்ன மாரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க? Photoshop யூஸ் பண்ணா, Corel Draw யூஸ் பண்ணா, இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஓகே அத எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ காலங்கள் கடந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மெயின் டிசைனர் வந்து அன்னைக்கு வரல. அது ஒரு எமர்ஜென்சி ஒர்க், ஒரு விவிஐபி கிளையன்ட்க்கு வந்து பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போ வந்து இந்த ரவி என்ன சொல்றாருன்னா, ஓனர் கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறீங்களா? நான் நெறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நெறைய பார்த்துருக்கேன். என்னால டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ரவி வந்து ஓனர்கிட்ட சொன்னாரு. ஓனருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல. என்ன இந்த பையன் பெருசா பண்ணிட போறான்? சரி இப்ப நம்மளுக்கும் அவருக்கும் வேற வாய்ப்பும் இல்ல. சரி இந்த பையன வச்சு ஏதோ பண்ணுவோம்ன்னு பண்ண ஆரம்பிச்சாரு. அத பண்ண டிசைன் வந்து அந்த விஐபி கிளையன்ட்க்கு ரொம்ப புடிச்சு போயிட்டு, எனக்கு இந்த மாரி வந்து டிசைன் பண்ணா இந்த பையன போட்டே நீங்க டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் குடுத்துட்டாரு. ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட் ரவி லைஃப்ல மாறுச்சு. அந்த ஒரு மூவ்மெண்ட்னால என்ன ஆனாரு, அவர் கிராஃபிக் டிசைனரா ஆனாரு. ஓகேங்களா? படிப்படியா அத மாஸ்டர் பண்ணாரு. நெறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலருந்து தனியா வந்து ஒரு ஷாப்ப போட்டாரு. அந்த பிரிண்டிங் ஷாப்பு நல்லா போக ஆரம்பிச்சு, அப்புறம் சிட்டி ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 20, 25 ஷாப்ஸ் போட ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மக்களே. ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து அனௌன்ஸ்மென்ட் எப்பவுமே வராது. ஓகேங்களா? நம்ம எப்ப பிரிப்பேர்டா இருக்கோமோ, அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், பாரேன் இவன் ஓவர் நைட்ல சக்சஸ் ஆயிட்டான். எவ்வளோ பெரிய லக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த ரவி அந்த 1 1/2 வருஷம், 2 வருஷம் அந்த பிரிப்பரேஷன் தான் அன்னைக்கு அவர உட்கார வச்சு அந்த டிசைன ப்ராப்பரா பண்ண வச்சது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணி வராது. அது ஒரு ப்ராப்ளமா தான் வரும். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளத்த நம்ம வந்து ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ப்ராப்ளம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ப்ராப்ளமும் பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து ரவி மாரி நம்மளும் பெரிய சக்சஸ் ஆக முடியும்.
ஸோ நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க as லீடரா, ஓகேங்களா? நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிருப்பீங்க. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஓகே ஒரு 1 to 1 பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம 5 ப்ராடக்ட் போய் ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து அடுத்த லெவல் நீங்க போகணும்னா பிஓன்னு ஒரு விஷயம் எடுத்தாகணும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும், அதை எடுத்தாகும். அதை எடுக்கும் போது தான் நீங்க அடுத்த லெவல் போக முடியும். எப்படி ரவி வந்து லைக் அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாயா இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷாப் ஓப்பன் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வருதுன்னா அதுக்கு அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? டிசைன் மாஸ்டர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா டிசைன் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதை வச்சு ஒரு ஷாப்பு 2 ஷாப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 25 ஷாப் ஓப்பன். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு 1 to 1 உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓகேங்களா, நீங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் மூலமா தான் நீங்க அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போக முடியும். 1 to 1 மட்டும் பண்ணிட்டே இருந்தா நம்மளால அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை வந்து நீங்க ஒரு 20 1 to 1 பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் எலிஜிபிள் ஃபார் டு டூ அ பிஓஎம். அந்த பிஓஎம் தான் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பிஓஎம் நான் சம்மரைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு செக் லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் செஷன் மிஸ் பண்ணிருக்கலாம். ஒரு சில அது பேருக்கு வந்து ஃபிட்னஸ் நான் சொல்றேன், முக்கியமான ஆளு தான். ஓகே ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். லாஸ்டா பேசலாம் நீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன் நானு. எப்படி எடுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அதே மாதிரி செக் லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1 to 1 மட்டும் பண்ணிட்டே இருந்தா அடுத்த லெவல் போக முடியாது. நீங்க எந்த அளவுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ as a லீடர், யூ ஆல் ஆர் லீடர்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, டெஃபினட்டா உங்களால வந்து அடுத்த லெவலான சக்ஸஸ் உங்களால வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஓவர் நைட்ல எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சீட போட்டா ஃப்ரூட்ஸ் உடனே குடுத்துறாது. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க ஓகேங்களா, இந்த பிஓஎம்க்கு எவ்ரிடே ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது நீங்க அங்க நின்னு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இல்ல வந்து அந்த மீட்டிங்க ஹோஸ்ட் பண்றீங்க, இல்லன்னா வந்து ஒரு பிசினஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இல்ல ஒரு டெமோ நீங்க கொண்டு பண்றீங்க. ஸோ ஒரு 50 பேருக்கு இல்ல ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் முன்னாடி நின்னு நீங்க பேசுறதுக்கான ஓகேங்களா, கன்டென்ட்ட டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான கான்ஃபிடன்ஸும் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன எப்போ கிடைக்கும்னா, நீங்க டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எத்தனை பேரு இன்னைக்கு அந்த பிஓஎம் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டைப் லேர்னிங் லேர்னிங் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே. தேங்க்யூ. கீதா மேடம், விஜய், ராமசாமி சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் யாருக்கு எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 4 பேர் வீட்ல வச்சுட்டு ஒரு 4 பேர் நீங்க கூப்பிட்டோம், இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு, இல்ல ஒரு ஹால்ல வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர்ல இருந்து ஈவன் 100 பேர் கூட வச்சு நீங்க எடுக்கலாம். நம்ம வந்து இந்த பிஓஎம் வந்து 3 பார்ட்டா நம்ம பிரிச்சோம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ப்பஸ் ஆஃப் த பிஓஎம் பத்தி நம்ம ரொம்ப டீப்பா வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம பண்ணோம். அண்ட் இது என்ன ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காக நம்ம பண்றோம்னா, வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பிலீஃபை கிரியேட் பண்றதுக்கும், ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் பிலீஃப் ட்ரஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் லாஸ்ட் செஷன் நான் சொல்லியிருந்தேன். பிலீஃப்ன்றது வந்து தெரியாத ஒரு விஷயத்த நம்புறது. ட்ரஸ்ட்ன்றது வந்து ஒரு விஷயத்த அனுபவிச்சு நம்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து என்னன்னா வந்து அ ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்க வந்து நம்பிக்கையோட இருப்பீங்க. அது பிலீஃப். ஓகேங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அந்த ஹோட்டல் ஃபுட் நல்லா இருந்திருக்கும். 4 தடவ போய் சாப்பிட்டு 4 தடவ நல்லா இருந்திருக்கும். இதனால உங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு அனுபவத்தால ஒரு நம்பிக்கை வர்றது தான் ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ பிஓஎம் எது பண்றோம்னா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் கொண்டு வரணும். அந்த ட்ரஸ்ட்டையும் கொண்டு வரணும். அதே மாரி வந்து ஆன் ஸ்பாட் டிசிஷன் அவங்க எடுத்து நம்ம பிசினஸ்க்குள்ள வர வைக்கணும். அதே மாரி லீடர்ஸ கிரியேட் பண்ணணும். மூவ்மென்ட்டும் கிரியேட் பண்ணணும். இந்த விஷயம் தான் வந்து நம்ம வந்து பர்ப்பஸ் ஆஃப் பிஓஎம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு வந்து ரொம்ப டீப்பா பார்த்தோம் லாஸ்ட் செஷன்ல. அப்புறம் வந்து இத வந்து 3 ஃபேஸா வந்து பிரிச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒண்ணு வந்து பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர். ஸோ பிஓஎம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பிஓஎம் பண்ற டைம்ல ஓகே ஸ்டார்ட் பண்ண ஒரு 7 மணிக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணா ஒரு 9:30க்கு முடியும்னா, அந்த அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு ஒரு விஷயத்த
இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி ஆஃப்டர் கன்வர்சேஷனும் கிரியேஷனும் எப்படி பண்ண போறோன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் செஷன்ல எடுத்தது தான் நான் இப்போ குயிக்கா ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஓ முன்னாடி 80% ஆஃப் சக்சஸ் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. எப்படின்னா வந்து நம்ம ஆடியன்ஸ் மிக்ஸ் எப்படி இருக்குன்னா 60% ஹெல்த் ஃபோக்கஸும் 30% இன்கம் ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய பீப்புளும் 10% வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர். ஓகேங்களா? அவர் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ஹெட்டா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு அசோசியேஷன் ஹெட்டா இருக்கலாம், இந்த மாதிரி பீப்புள், இல்லை ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு பிஎம் கண்டக்ட் பண்ணதுக்கு முன்னாடி யாரை இன்வைட் பண்ணீங்களோ அவங்கள ஒரு கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண வச்சீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இந்த ஒரு சின்ன ஸ்டெப் நான் சொன்ன பார்த்தீங்களா, எவ்ரிடே யூ ஹேவ் டு பிரிப்பேர் யுவர் செல்ஃப். இந்த ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி, ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றீங்க வர வைக்கிறீங்களோ அவங்கள ஃபில் பண்ண வைங்க. ஓகேங்களா, அதில் ஒன்றும் இல்லை, அவங்க நேம், பொசிஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லைக் வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார். ஓகேங்களா, 3 ஆப்ஷன் கொடுத்து ஹெல்த் ஃபோக்கஸா, இன்கம் ஃபோக்கஸா நீங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா, தென் பொசிஷன் சொல்லும் போதே அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர், அதை வச்சு நம்ம வந்து அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்கன்னு நம்ம வந்து ரீட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளூயன்சர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹெச்ஆர் மேனேஜர்னு சொல்றாரு, இல்லை ஒரு ஸ்கூலில் டீச்சர்ன்றாரு. ஸோ அப்போ யூ கேன் ரீட் அவுட் அவங்க இன்ஃப்ளூயன்சரான்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கான ஒரு டீல்ஸ் நீங்கள் வாங்கினா யூ கெட் டு நோ the whole idea about who is coming and attending the BOM. ஓகே, ஸோ அப்புறம் இன்விடேஷன் ரூல்ஸ். ஓகேங்களா, இன்விடேஷன் எப்படி பண்ணணும்? ஓகேங்களா, நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 3 விதமாக பீப்புளை இன்வைட் பண்ணுவோம். ஒன்று ஃபோன் கால் மூலமா, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மூலமா, இல்லை வந்து ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் தான் வந்து லிட்டரலாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு வெட்டிங்க்கோ இல்லை பர்த்டேக்கோ ஒரு இன்விடேஷன் கொடுப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு A5 சைஸில், ஓகேங்களா, ஒரு அதுக்கு ஒரு என்வலப் மாதிரி போட்டு கவர் போட்டு கொடுத்தீங்கன்னா இட் காஸ்ட் லெஸ் தென் ஒரு 15 to 20 rupees தான் ஆகும் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் எடுத்து போய் நேரில் கொடுக்கும்போது, ஓகேங்களா, என்ன ஆகுனா நீங்கள் அது கொடுக்கும்போது அவங்களோட ப்ரெசன்ஸ், அட்டண்டன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஃபோனில் பேசுறதும் அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறதும் உங்களோட கன்வர்சேஷன் ரேஷியோ, 10 பேரை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்க, இல்லை 10 பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அங்கே வரக்கூடிய பீப்புள் வந்து மைட் பி 4 to 6 இருக்கலாம். ஓகேங்களா, அதே நீங்கள் வந்து நேராக போயிட்டு டைம் எடுத்து அந்த இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணும்போது, ஓகேங்களா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் போய் இன்வைட் பண்ணும்போதே அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 60% ஆஃப் இந்த பிஸ்னஸ் ஐடியாஸையும் இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட அங்கேயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூமெண்ட்லேயே யூ கேன் டெல் தெம் ப்ளீஸ் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் நேரில் போனால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு கல்ல நீங்க ஃபோன் கால் பண்ணி பேசுறது, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்புறது என்னன்னா வந்து ஒரு கல்ல ஒரு மாங்கா அடிக்கிற மாதிரி. நேர்ல போய் நீங்க இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணும்போது, ஓகேங்களா, அவருக்கு அந்த ப்ராடக்ட் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தா அவருக்கு இல்ல உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு நான் வரேன்னு சொன்னா கூட, நீங்க சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருன்னா வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருந்தாங்கன்னா, அவங்களையும் நீங்க இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது, நீங்க நேர்ல போய் அந்த டைம் எடுத்து அந்த சிரத்த பார்க்காம எடுத்து நீங்க போய் டிராவல் டைம் ஒரு உட்காந்து பேசுற டைம், திருப்பி வர டைம் இதெல்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல 1ன்றது 4 இல்ல 5 கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க பேசும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க, இல்ல ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், அவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, ப்ளீஸ் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலியா இருக்கவங்களும் அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது புதுசுனா ஜஸ்ட் டைப் நியூ இன் த சாட் பாக்ஸ். ஸோ நேர்ல போய் இன்வைட் பண்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்வைட் பண்ற டைம்ல வந்து யூ ஆர் கிரியேட்டிங் எ ட்ரஸ்ட். ஏன்னா உங்கள பார்க்குறாங்க. ஓகேங்களா? அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அது மூலமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து யூ கேன் இன்வைட். தேங்க் யூ மிஸ்டர் டேனியல். தேங்க் யூ. ஸோ 4, 5 பேர் தான் சாட் பாக்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ பார்ட்டிசிபேட் இந்த சாட் பாக்ஸ். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த சிரத்தை பார்க்கவும் ஒரு வாரத்துக்கு ஒரு பிஓம் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா, ஓகே, சாட்டர்டே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ என்டையர் வந்து நீங்கள் சண்டேலேருந்து சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா, அழகாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60லேருந்து 100 பேர் ஈஸியாக உட்கார வைக்க முடியும். ஸோ அதோட சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம். ஓகேங்களா, 1 to 1 பண்ணும்போது, ஓகேங்களா, நம்மளோட க்ரோத் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதே நீங்க பிஓம் பண்ணும்போது யூ கேன் நாட் இமேஜின் அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்ரோத் உங்க லைஃப்ல இருக்கும். ஸோ அதனால வந்து ஸோ ஆஃப்டர் 21 to நீங்க பண்ணிட்டீங்கனாலே மை ஸ்ட்ராங் சஜஷன் இஸ் ஃபோக்கஸ் ஆன் டூயிங் பிஓம் எவ்ரி வீக். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபோக்கஸா இருக்கும். ஓகே, தென் அப்புறம் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டை பற்றி நான் இன்னும் டீப்பாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல பேசுகிறேன் நான். தென் அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த பிஓம் வந்து
நம்ம வந்து ஒரு 10 விஷயம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதை வந்து இந்த ஸ்லைடோட நான் லாஸ்ட் செஷனில் நிறுத்தினேன். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு ஈச் அண்ட் எவ்ரிதிங் இந்த 10 ஆஸ்பெக்டும் நம்ம டியூரிங் பிஓக்குள்ள போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த டைமில் என்ன பேசணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளான் இங்கே கிளியர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்தவொடனே என்னன்னா வந்து இந்த ஹூஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஓகேங்களா 3 விதமான பீப்புள் நீங்கள் வந்து பிஓஎம் பேசுறதுக்கு செட் பண்ணலாம். ஒன்று வந்து ஹோஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து யாருன்னா வந்து மெயின் ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பிஸ்னஸ் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ இந்த ஹோஸ்ட் யாராக இருக்கலன்னா வந்து அந்த பிஓஎம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸாக இருக்கு. ஓகேங்களா? மெயின் ஸ்பீக்கரும் மேபி அவங்கள கூட இருக்கலாம், இல்லை வந்து சக்திவேல் சார், சுஷி சார் யாரை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களோ அது ஸ்பீக்கராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த லீடர்ஸாக இருக்க முடியும். ஓகேங்களா? அவர் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து ஓகேங்களா வந்தவொடனே ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க. வெல்கம் பண்ணிட்டு அண்ட் ஆடியன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. ஸோ அப்ரிஷியேஷனுக்கும் தேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரிஷியேஷன்றது வந்து மைபி அவங்க ஆன் டைமில் வந்திருக்கலாம், மைபி அவங்க மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி சைலண்ட் மோடில் போட்டிருக்கலாம். ஸோ அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள். அதே மாதிரி தேங்க் எதுக்கு பண்ணிங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் லீடர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து உங்களோட கோ லீடர்ஸ் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்வைட் பண்ணதுனால அந்த டைமை மதிச்சு நம்மளை மதிச்சு அவங்க வந்திருக்காங்க, அதுக்காக தேங்க் பண்ணி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து ஆடியன்ஸை உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு வர முடியும். எடுத்த உடனே பிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் வந்து ஓகே எல்லாரும் வந்து ஒழுங்கா உட்காருங்க, அங்க நிக்காதீங்க, இங்க உட்காருங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே அப்படி யாரும் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகே ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்றதும் அவங்க தேங்க் பண்றதும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்குள்ள இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணல. பட் செட் த ரூல்ஸ் ஆஃப் த மீட்டிங். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மொபைல் சைலண்ட் மோட்ல போட சொல்லிட்டு ஓகேங்களா டூ நாட் ஆஸ்க் டு கீப் ஓகேங்களா இப்போ வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு சிலர் வந்து தியேட்டர் ஸ்டைல்னா கிளாஸ் ரூம் ஸ்டைலில் வந்து தியேட்டர் ஸ்டைலில் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே வந்து சேர்ஸாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரவுண்ட் டேபிள் சீட்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் டேபிள் சீட்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவங்க மொபைல் எடுத்து அவங்க பேக்லேயோ இல்லை வந்து அவங்க பாக்கெட்லேயோ போட சொல்லுங்க. சைலண்ட் மோட போட்டு. ஏன்னா டேபிள் மேல இருந்தா கூட மனுஷனோட இயல்பு என்னன்னா வந்து இந்த மொபைல் எடுத்து பார்க்கணும்னு ஒரு எண்ணம் செம ஃபாஸ்ட்டா தோணும். அதனால வந்து மொபைல் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மொபைல சைலண்ட் மோட போட சொல்லிட்டு அக்செப்ட் டு புட் இன் தட் பாக்கெட் ஆர் இன் தட் பேக். நம்பர் 1. நம்பர் 2 நோட் பேட் பென் குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம் பீப்பிள் வாண்ட் டு டேக் நோட்ஸ். ஓகேங்களா? அதே மாரி வந்து அந்த டேபிள்ல வந்து என்ஷூர் தட் யூ ஹேவ் அ வாட்டர் பாட்டில்ஸ். ஏன்னா வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ்க்காக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஹால்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டர் பாட்டில்ஸ வந்து பபிள் டாப்ல வச்சு பின்னாடி வச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் வென் தே வாண்ட் வாட்டர் தே ஹேவ் டு வாக் அண்ட் கம். அது வந்து மீட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். வாட்டர் பாட்டில வந்து இல்ல கிளாஸ்லயோ வந்து வாட்டர் வந்து டேபிள்ல வச்சிருங்க. இல்ல வந்து தியேட்டர் ஸ்டைல் போடுறீங்கன்னா, பாசிபிள் ஒரு வாட்டர் பாட்டில் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து வாட்டர் பாட்டிலோட காஸ்ட் அவ்வளோ இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் மைன்யூட்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தாகத்தோட ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, அந்த மீட்டிங்ல ஸோ அவங்களோட இன்வால்வ்மென்ட்டும், அவங்களோட எனர்ஜியும் வேற மாரி இருக்கும். ஓகே. ஸோ என்ஷூர் தட் இந்த சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள்லாம் வந்து விச் இஸ் கவர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஹோஸ்ட் வந்து வெல்கம் பண்றாரு அண்ட் அப்ரிஷியேட் பண்றாரு, தேங்க் பண்றாரு ஆடியன்ஸ். நம்பர் 2 வந்து நோ த ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஆடியன்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 விதம் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்லயே வந்து உங்களுக்கு வந்து பீப்பிள வந்து 2 இடத்துல நீங்க ஆல்ரெடி ஃபில்டர் பண்றீங்க. ஒண்ணு வந்து என்னன்னா வந்து இன்வைட் பண்ணும்போதே ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சு ஒரு டேட்டாஸ கலெக்ட் பண்றீங்க. அதே மாரி வந்து அவங்க மீட்டிங்க்குள்ள வரும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேபிள்ல போட்டு 2 பேர உட்கார வச்சு ஓகேங்களா? அவங்களோட அவங்களோட நேமு ஓகேங்களா? அவங்களோட பொசிஷன் பிளஸ் வந்து கம்பெனி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து அ ஒரு கம்பெனில வொர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லன்னா வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்பிளா இருப்பாங்க. ஓகே. ஸோ 3 காலம் வந்து அ அவங்க மொபைல் நம்பர், அப்புறம் ஹூ இன்வைட்டட் ஓகேங்களா? என்ன பர்ப்பஸ்க்காக வராங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கூட அங்க கூட கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஹெல்த் கான்ஷியஸ்க்காக வராங்களா? ஹெல்த்துக்காக வராங்களா? இல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வராங்களான்னு கூட நீங்க கேட்டு, அந்த ஃபார்ம் கூட நீங்க பண்ணிக்கலாம். மைட் பி அந்த ஃபார்ம்ஸ்லாம் கூட நான் வந்து பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ 2 இதுல நீங்க ஆல்ரெடி வந்து உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றது வந்து இப்போ அந்த மெயின் ஸ்பீக்கருக்கு ஓரளவுக்கு வந்து நீங்க அந்த டேட்டாஸ் குடுக்கலாம். தென்
நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்பீக்கர், ஓகே, எஸ்பெஷலி இந்த ஸ்பீக்கர் யார் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, இங்க தான் வந்து ஸ்பீக்கர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறது. வந்த உடனே என்னன்னா வந்து இங்க வந்து அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ குடுக்குறாரு. ஸ்பீக்கர் யாருன்னு, ஸ்பீக்கர் உள்ள வராரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பீக்கர் ஆல்சோ கேன் தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் த ஆடியன்ஸ். தென் ஆடியன்ஸ் வந்து அந்த மூமெண்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஸ்பீக்கரா நீங்க வந்து பிஓஎம் எடுக்க போறீங்க. அந்த மூமெண்ட்ல நீங்க ஆடியன்ஸ உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாஸ் வரல. ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம் அவங்களுக்கு முன்னாடி பண்ண டேட்டாஸ் எதுவுமே வரல. அந்த மூமெண்ட்ல ஹவ் யூ கெட் டு நோ ஆடியன்ஸ்? எனி ஐடியா? அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல ஆடியன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த மூமெண்ட்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எக்ஸாக்ட்லி, ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். சேஷு சொன்ன மாரி. ஏன்னா வந்து யூ கேன் ஆஸ்க் ஹவ் மெனி ஆஃப் யூ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்? ஹவ் மெனி ஆஃப் யூ ஒர்க்கிங்? ஹவ் மெனி ஆஃப் யூ பிசினஸ் ஓனர்ஸ்? ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவ் மெனி ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்? இந்த 4 கேட்டகரி தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேஸ்கெட்ல யூ கேன் ஃபில் தம். ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எத்தனை பேர் ஹவ் மெனி ஆஃப் யூ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க கையை தூக்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் கையை தூக்குவாங்க. ஹவ் மெனி ஆஃப் யூ பிசினஸ் ஓனர்ஸ்னா அவங்களும் கை தூக்குவாங்க. ஹவ் மெனி ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க கை தூக்கினா அவங்க கை தூக்குவாங்க. ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கை தூக்குவாங்க. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு இந்த 4 கேட்டகரி பீப்பிள் தான் வருவாங்க. ஒண்ணு வந்து இது மேஜரா என்ன இருப்பாங்கன்னா வந்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனல், இல்லன்னா பிசினஸ் ஓனர்ஸ், இல்லன்னா சம் பார்ட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேங்களா? சம் பார்ட்ல ஸ்டூடண்ட்ஸ். ஸோ எதுக்கு இது தெரியணும்னா, உங்க ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுனா, நீங்க அடுத்த குடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? ப்ராடக்ட்ட பத்தி பேசும்போது, நீங்க குடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மேஜர் க்ரவுட கவர் பண்ற மாரி, உங்க வேர்ட்ஸையும், உங்க சென்டென்ஸையும், உங்க எக்ஸாம்பிள்ஸையும் நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி வரும்னா, நீங்க பிஓஎம் வந்து ஓகே நான் இங்க பிபிடில எடுக்கிறேன். இது இப்படி பண்ணும், அப்படி பண்ணும்னு சொல்றது வந்து என்னன்னா வந்து, நீங்க வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிறது புக்க படிக்கிற மாரி தான். கைஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொல்லிக் குடுக்குறது என்னன்னா வந்து, ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு புக் எடுத்து மேனுவல் சாப்டரா நான் வந்து சொல்லிக் குடுக்குற மாரி தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆக்சுவலா நீங்க எப்ப ஸ்விம்மிங் கத்துப்பீங்கன்னா, நீங்க ஸ்விம்மிங்குள்ள இறங்கி, ஸ்விம்மிங்ல நீச்சல் அடிக்கும்போது தான் வந்து நீங்க கத்துப்பீங்க. அந்த மாரி நீங்க பிஓஎம் எப்ப கத்துப்பீங்கன்னா, இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதாது. மேபி வந்து உங்க லீடர்ஸ வச்சு ஓகேங்களா, ஒரு பிஓஎம்ம நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, எப்படி எடுப்பீங்கன்றத வந்து ஒரு பிராக்டிஸ் செஷன் இருக்கும். அந்த பிராக்டிஸ் செஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து, அங்க நின்னு ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர் பேசுறதுக்கான ஒரு கன்டென்ட்ட குடுக்கும். அதே மாரி அந்த ஃப்ளோவ குடுக்கும். வாய்ஸ் மாடுலேஷன், எனர்ஜி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே குடுக்கும். மைட் பி வந்து சக்திவேல் சார்கிட்டயும் நானும் சொல்லியிருக்கேன். இந்த பிஓஎம் எடுக்கக்கூடிய லீடர்ஸ் மட்டும் எடுத்து, ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு 1 டே ப்ராப்பர் ட்ரெய்னிங் குடுக்கலாம். பிசிக்கல் ட்ரெய்னிங் குடுக்கலாம்னு பேசியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து ஒரு 21 டூன்னு எடுத்தவங்க தான் வந்து அத பண்றதுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியாவும் செட் பண்ணலான்னு ஒரு சஜஷன் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரெய்னிங்ஸ் வரும்போது நீங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து லைக் யூ பிகம் தட் மெயின் ஸ்பீக்கர். அந்த ப்ரோகிராமோட ஃபோக்கஸே அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து லைக் நீங்க வந்து இந்த செஷன் அட்டெண்ட் பண்றதால வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அத எடுக்கணும்னா அதுக்கு ட்ரெய்னிங் இன்னும் நெறைய தேவை. ஸோ செகண்ட் ஆஸ்பெக்ட் நோ த ஆடியன்ஸ். எதுக்காக தெரிஞ்சுக்கணும் ஆடியன்ஸு? ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, ஹவுஸ் ஒய்ஃபா, பிசினஸ் ஓனரா, ஸ்டூடெண்ட்டா, யாரு மேஜர் க்ரவுடோ அந்த மேஜர் க்ரவுட கவர் பண்ற மாரி, அதே மாரி ஆஃப்கோர்ஸ் ஆல் த க்ரவுட்ஸயும் நம்ம கவர் பண்ணணும். அந்த 4 மெயின் ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம குடுக்கணும். ஸோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஃபைண்ட் திஸ் இஸ் யூஸ்ஃபுல்? யூஸ்ஃபுல்னா ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் இன் த சாட் பாக்ஸ். ஹவ் மெனி ஆஃப் யூ ஃபைண்ட் திஸ் இஸ் யூஸ்ஃபுல்? தேங்க் யூ ஆல். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்டெக்ஸ்ட் செட்டிங். கான்டெக்ஸ்ட் செட்டிங்னா என்னன்னா வந்து, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அவங்களுக்கு இது மூலமா என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க செட் பண்ணணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது நெறைய நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து இது சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கான இந்த ஒரு என்வைரன்மென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். சூழல கிரியேட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஓஎம் எடுக்கிற மாரி தான் இன்னைக்கு செஷன் நான் எடுத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அ ஐ அப்ரிஷியேட் த ஆடியன்ஸ். ஐ தேங்க் த ஆடியன்ஸ். ஆல்சோ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு கான்டெஸ்ட் செட் பண்ணேன். ஒரு ஸ்டோரி சொன்னேன். கரெக்ட்டுங்களா? ரவின்னு ஒரு ஸ்டோரி. அவர் எப்படி வந்து ஒரு டெலிவரி பாயா இருந்து ஒரு பிரிண்டிங் ஷாப் ஓனரா ஆனாருன்னு ஒரு ஸ்டோரி சொன்னேன். அப்ப என்ன ஆகுது, ஒரு கான்டெஸ்ட் செட் பண்றேன். அப்போ இதுவரைக்கும் வந்து லீடர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ஒன் டூ ஒன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க நகர்ந்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டோரி சொல்லும்போது, ஓகே நான் வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழல உங்க மனதுல கிரியேட் பண்ணேன். எத்தன பேர் அந்த டைம்ல வந்து நான் பிஓ ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த ஸ்டோரி நான் சொல்லி முடிச்சு, ஸோ
நீங்க பிஓம் பண்ணும் அப்படின்னு ஒரு தாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த டைம்ல எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க ஜஸ்ட் டைப் ஃபீல் இந்த சாட் பாக்ஸ். ஓகே, இங்க வந்திருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே வந்து மினிமம் ஐ திங்க் மோர் தென் 21 மேல பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து சில பிஓமும் நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டோரியை சொல்லி நான் இந்த நம்ம ஃப்ளை ஒனுக்கு அதை கனெக்ட் பண்ணும்போது நீங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிருப்பீங்க நான் வந்து பிஎம்ஐ ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, அந்த கான்டெக்ட் நான் செட் பண்றேன். உங்களை அந்த சூழலுக்குள்ள அந்த மனநிலைமைக்கு நான் கொண்டு வரேன். ஸோ அப்போ வரக்கூடிய ஆடியன்ஸை அந்த சூழலுக்கு நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்ப கொண்டு வரணும்னா அப்ப என்ன என்ன பண்ணலாம்? எனி சஜஷன்ஸ்? ரெண்டே விஷயம் தான். ஓகே, நானே சொல்லிடுறேன். டைம் இல்ல, நிறைய விஷயம் கவர் பண்ணணும். 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து அங்க வரக்கூடிய நபர்கள் வந்து 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஒண்ணு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள். ஓகேங்களா? இல்லன்னா அவங்களுக்கு வந்து இது என்னன்னு சும்மா பார்க்க வந்தவங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணலாம். 2டே விஷயம் தான். ஒண்ணு வந்து ஹெல்த். 2வது வந்து இன்கம். ஓகே. ஸோ ஒரு சின்ன டேட்டாஸ் எடுத்து ஓகேங்களா, ஒரு ஒரு ஹெல்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றான். ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கான். அவனோட மேக்ஸிமம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபீவர் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். ஒரு ₹500 இருந்து ஒரு ₹1000 தான் அவனுக்கு வந்து ஒரு செலவு இருந்திருக்கு. மைட் பி மேக்ஸிமம் ஒரு ₹2000 செலவு இருந்திருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த இந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒன்ஸ் இந்த 30 இல்ல 25, 30லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து லைக் ஒரு சில பேருக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு தைராய்டு வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிபி வந்திருக்கலாம். அப்போ அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ₹3000 ₹5,000 பெர் மந்த் ஆகும். ஓகேங்களா? ஒரு மேஜர் டிசீஸ் வருதுன்னா, ஒரு சில டிசீஸை கோட் பண்ணிட்டு, அந்த டிசீஸ்க்கு வந்து மேபி வந்து அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ₹1,00,000 வந்து ஈவன் ₹10,00,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு சில பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ்னால சப்போர்ட் கிடைக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஹெல்த்த பத்தின ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஹெல்த் ஏன் முக்கியம்? ஹெல்த்துக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்றோம்? ஓகேங்களா? அது ஒரு பெயின். ஓகேங்களா? மணி இருக்கிறது கூட வந்து பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஒரு இன்சூரன்ஸோ இல்ல பைசா இருக்கும், பைசா வரும். ஆனா, ஒரு சின்ன ஆப்பரேஷன் கோ த்ரூ பண்றாங்கன்னா, அந்த பெயின் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பெயின் அங்க ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அந்த பெயின் அங்க ஃபீல் பண்ண வச்சுன்னா, எவரிபடி வில் பிகம் இன்ஸ்டன்ட் ஹெல்த் கான்ஷியஸ். ஓகேங்களா? ஒருத்தனால வந்து 2 மணி நேரம் போய் ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனா, நம்ம ஃபைவ் ப்ராடக்ட் எடுத்து காலைல குடிச்சிட்டு அடுத்த வேலைய பார்க்க போறான். ஓகே. ஸோ அந்த பெயின ஃபீல் பண்ண வைங்க. ஓகே. அதே மாரி வந்து இன்கம். ஓகே. அந்த இன்கம் நீங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்லயே வந்து யார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸா வராங்க, யார் ஹெல்த் ஃபோக்கஸா ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அப்போ அந்த இன்கம்ம ஃபோக்கஸ் பண்ணியும் ஒரு கான்டெஸ்ட் செட் பண்ணலாம். இந்த 2த்துக்கான கான்டெஸ்ட் நீங்க செட் பண்ணீங்கன்னா, நான் இன்னும் டீட்டெயில்டா வேர்ட் பை வேர்ட் பேசல. மைட் பி அந்த ட்ரெய்னிங்ல இத பத்தி பேசலாம் நானு. ஓகேங்களா? கான்டெஸ்ட் எப்படி செட் பண்ணணும்? ஹெல்த்துக்கு எப்படி செட் பண்ணணும்? இன்கம்க்கு எப்படி இத செட் பண்ணீங்கன்னா, அந்த சூழலுக்குள்ள நீங்க அவங்கள கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலுமே அவங்க தலைய ஆட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தலையாட்டுறது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி மீன் பண்ணல. உங்களுக்கு இந்த டியூரிங் இந்த பிஓஎம் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எத்தன பேருக்கு இது கிளியரா புரிஞ்சுது? எத்தன பேருக்கு இது வந்து வாவ்! இத டெஃபினட்டா செட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் டைப் WOW வாவ்! கான்டாக்ட் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஒன் டூ ஒன்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டெஃபினட்டா நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கணும். வேர்ட் பை வேர்ட். ஸோ 2, 3 கான்டெக்ஸ்ட்க்கான ஸ்கிரிப்ட் இருக்கணும். மேபி நம்ம பிசிக்கல் ட்ரெய்னிங்ஸ்ல அத பார்க்கலாம். கான்டாக்ட் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மீட்டிங்ஸ்லயும் சரி, இல்ல ட்ரெய்னிங்ஸ்லயும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் இப்பதான் நீங்க வரீங்க. என்னன்னா வந்து ப்ராப்ளம்ஸ். இன்னும் டீட்டெயில்டா கான்டெக்ஸ்ட்ன்றது வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி, ஒரு மூவியோட ட்ரெய்லர் மாரி. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்பதான் வந்து மூவிய காமிக்க போறோம். ப்ராப்ளம் அவேர்னஸ். இப்போ மக்கள் என்னென்ன ப்ராப்ளத்த கோ த்ரூ பண்ணாங்க. இது ஹெல்த்த ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் ப்ராப்ளத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஹெல்த்ல என்னென்ன ப்ராப்ளம் பிஎம் எடுக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்றது ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 to 10 டிசீஸ் எடுத்து அதனால வரக்கூடிய பெயின், அதனால வரக்கூடிய லாஸ் என்னன்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து நீங்க இந்த இந்த ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இத எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாரி ப்ராப்ளம் பீப்பிள் கோ த்ரூ பண்ணுவாங்க. எனர்ஜி இருக்காது. காலைல எழுந்தா திருப்பி ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கும். வெயிட் லாஸ் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம ப்ராடக்ட் மூலமா ஓகேங்களா? நம்ம ப்ராடக்ட் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் நம்ம தீர்வு அந்த ப்ராடக்ட் மூலமா பிரச்சனைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன் நம்ம ப்ராடக்ட் இருக்கோ, அத பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் மட்டும் நோட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா?
அதை நோட் அவுட் பண்ணி இதை பத்தின ப்ராப்ளத்தை அவேர்னஸ் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்னா வந்து கான்டெக்ட் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க ஃபீல் பண்ண வச்சிட்டிங்கன்னா, ஸோ ஒன்று அந்த ப்ராப்ளம் அவங்க லைஃப்ல இருக்கும், இல்லை அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸ் யாருக்கும் அந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்குள்ள அவங்க சோக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன ஆகும், ஈஸியா வந்து நம்ம ஃப்ளைவன்குள்ள பயணிக்க ஈஸியா வந்துருவாங்க. இது ரொம்ப முக்கியம். நான் அகெயின் இங்க டீடைல்டா போல, பிகாஸ் ஆஃப் டைம் கன்சர்ன். ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ராப்ளமோட அவேர்னஸ் இங்க கொண்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து த செகண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? நான் வந்து பிஓஎம் எடுத்தேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 சிஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணி அங்க வந்து எனர்ஜி, இம்யூனிட்டி, டைஜஷன், அப்புறம் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், டீடாக்ஸ், ஏஜிங், இந்த ஒரு 5 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த 5 விஷயத்துக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, மைட் பி அது ஒரு நோட்ஸா கூட நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம எனர்ஜிக்கு நம்ம கிட்ட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது எப்படி வந்து அந்த எனர்ஜியை கொண்டு வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசணும். இங்க ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து, ஹெல்த் வந்து எப்பனா ஒரு டிசீஸ் வருதுன்னா எப்பவுமே வந்து காமிக்கவே காமிக்காது, ஸ்லோவா தான் காமிக்கும். ஓகே, ஆனா ஸ்லோவா காமிச்சு ஒரு நாள் வந்து பூதாகரமா வந்து நிற்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெல்த் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. பட் ஆனா வந்து ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது வெளியே வரும். அந்த ப்ராப்ளம் எப்பயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து வெளியே வராது. ஆக்சிடென்ட் நடந்தா மட்டும் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் டக்குன்னு வரும். ஓகே, மத்தபடி எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அது ஈஸியா வந்து சீக்கிரமா காமிச்சு குடுத்துறாது. அதனால வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் கீ எலிமெண்ட். என்னன்னா வந்து ஹெல்த் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஆல்வேஸ். ஓகேங்களா? ஹெல்த் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சரி பண்றதுக்கும், ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீங்க எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதே மாரி வந்து நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் வரும். இது ஒரு மெடிசனா? இது எடுத்தா அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுமான்றது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு அப்ஜெக்ஷன் ஆஸ்பெக்ட் நம்ம கிளியர் பண்ணிடணும். இது வந்து லைக் அது ஒரு சப்போர்ட்டிங். இது வந்து எந்த ஒரு அ அ சைட் எஃபெக்ட்டையும் கொண்டு வராது. ஸோ யார் எடுக்கக்கூடாது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 5 சிஸ்டம்ல 6 சிஸ்டம் எடுத்து ஏன்னா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம் எதுக்கு வந்து நான் ஒரு 5 விஷயத்த எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, அப்போ அவங்க மைண்ட்ல போய் ஈஸியா பதியும். நெறைய பேசுறது இங்க முக்கியம் இல்ல. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூரிங்ல வந்து எத்தன பாயிண்ட் நான் குடுத்திருந்தேன், அந்த ஸ்லைட்ல 10 பாயிண்ட் குடுத்துருக்கேன். அப்போ ஆடியன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போதும், அத ரீகலெக்ட் பண்றதுக்கும், ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிகேஷன்ல வந்து லிஸ்டிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்பவுமே சக்திவேல் சார் கேட்பாரு. இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. நெறைய பேர் வந்து அவங்க கத்துக்கிட்ட விஷயம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது நெறைய விஷயங்கள் சொல்றது மத்தவங்களுக்கு புரியும், புரியாம போகும். ஆனா நீங்க லிஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது, இன்னைக்கு கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். நான் கத்துக்கிட்ட 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா வந்து கான்டாக்ட் செட்டிங். பிஓஎம்ல எப்படி கான்டாக்ட் செட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பேசுறவங்களுக்கும் என்ன பேச போறோம்னு கிளாரிட்டி இருக்கும். கேட்கிறவங்களுக்கும் அது ஈஸியா வந்து ரிமெம்பர் பண்றது ஈஸி. இதுக்கு பேர் தான் லிஸ்டிங் டெக்னிக். இந்த லிஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எத்தன சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து, அந்த சிஸ்டம்க்கு என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் யூஸ் ஆகுது. அதனால என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு விஷயத்த கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவங்க மனசுல ரொம்ப ஆழமா போய் பதியும். அகைன் இத நான் எடுத்தாலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்கும் இந்த சப்ஜெக்ட்ட வேர்ட் பை வேர்டு. ஸோ நான் வந்து இன்னைக்கு சிஸ்டம் மட்டும் தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அடுத்தது வந்து ப்ராடக்ட் டெஸ்டிமோனி. ஓகேங்களா? ப்ராடக்ட் டெஸ்டிமோனி லாஸ்ட் செஷன் நான் சொல்லும்போது வந்து ப்ராடக்ட் டெஸ்டிமோனி சொல்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் படி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? அண்ட் அந்த டெஸ்டிமோனியல் ப்ராடக்ட்ட எப்படி சொல்லணும்னா, ஓகே, there is a technique, there is a framework called STAR, STAR. ஓகேங்களா? இந்த ஸ்டார் டெஸ்டிமோனியல் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி அவங்க டெஸ்டிமோனியல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, ஆடியன்ஸ்க்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவும், எமோஷனலாவும் ஓகேங்களா? ரிசல்ட் ஓரியன்டடாவும் கனெக்ட் ஆகும். ஸ்டார்ன்றது என்னன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிச்சுவேஷன டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, எனக்கு வந்து எப்பவுமே வந்து காலைல அ எப்பவுமே சாப்பிட்டா எனக்கு வந்து என்னன்னா வயிறு ப்ளோட்டட் ஆகும். அதனால வந்து சாப்பிடறதுக்கே எனக்கு பயமா இருக்கும் வெளியில. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாரோட ஃப்ரேம் ஒர்க்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ட்ரகிள். இதனால என்ன பெயின் வந்து கோ த்ரூ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன். ஓகேங்களா? என்னோட ஃப்ரெண்ட் வந்து சுஷீல் சார் வந்து இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அந்த ப்ராடக்ட்ட நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ஆரம்பிச்சது என்ன ரிசல்ட்? அந்த ரிசல்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க நெறைய இடத்துல டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணும்போது, மெடிக்கல் ரிப்போர்ட்டோட எடுத்து வந்து ஷேர் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப என்ன ஆகும்னா வந்து, ஒரு ஹைலி என்ன சொல்றது?
ட்ரஸ்டபுளாக மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லும்போது. தென் அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன். மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணணும், ஸ்ட்ரகிள்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன், ரிசல்ட்டு, தென் ரெக்கமெண்டேஷன். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் டெஸ்டிமோனியில் யாரை கூப்பிட்டு வரீங்களோ அந்த ஒரு 2 பேருக்கும் 3 பேருக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி, தமிழ்லேயே ப்ரிப்பேர் பண்ண சொல்லி, யார் அந்த லீடர்ஸோ ப்ளீஸ் அவங்க வாய்ஸ் வச்சு வாட்ஸ்அப் போட சொல்லி அதை 2 3 தடவை நீங்கள் கேட்டுட்டு அதில் சஜஷன் கொடுங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன டீட்டெயில்டு விஷயம் ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளால வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு ஷோவை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் இந்த பாகுபலி மூவிலாம் நம்ம பார்க்கும்போது வாவ் செம மூவில அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி அந்த மூவியோட எடுக்க ராஜமௌலியோட அவரோட இன்டர்வியூஸ் நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். எந்த அளவுக்கு டீட்டெயில்டா அவங்க ஒரு சில விஷயங்கள ஒர்க் பண்ணுவாங்கன்றது அவர் நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன். அது என்ன ஆகுதுன்னா வந்து லைக் எந்த அளவுக்கு பிளானிங்கும், அந்த டீட்டெயில்டிங்கும், அந்த வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது, நம்ம ஸ்க்ரீன்ல பண்ணும்போது வாவ்ன்னு நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. அந்த விஷயங்கள் அந்த ஒர்க் போனதால தான் அது வந்து ஒரு எத்திக்கா வந்து நமக்கு வந்திருக்கு. அதே மாரி தான் இந்த சின்ன சின்ன டீடெயில்ஸ் நீங்க போகும்போது தான் ஓகே டெஸ்டிமோனி நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்றதுக்கும், அவர வந்து இது மாரி தான் சொல்லணும்னு சொல்லிக் குடுத்து, அவர் சொல்றத 2, 3 தடவ நீங்க கேட்டு, அத ஒரு ஃபீட்பேக் குடுத்து, அவர பிராக்டிஸ் பண்ண வச்சு, அங்க வர வச்சு நீங்க கொடுக்கும்போது, அதோட விஷயம் வேற மாரி இருக்கும். ஓகே. ஒரு சில பேர் வந்து அங்க வந்து குடுப்பாங்க. அது ஆத்மார்த்தமா வந்து மனசார குடுப்பாங்க. எமோஷனலாவும் இருக்கும். ஓகே. ஆனா வந்து எல்லாருமே அது மாரி குடுக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ நீங்க குடுக்கக்கூடிய டெஸ்டிமோனியல் வந்து குடுக்கக்கூடிய பீப்பிள் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருந்தா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அண்ட் அவருக்குமே இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் குடுத்தீங்கன்னா, அவருக்கும் ஈஸியா இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதுக்கு. ஸோ பேச ரொம்ப பயப்படுறவங்கள வந்து நீங்க வந்து பேச வைக்கிறது, ஆன் த ஸ்பாட்ல பேச வைக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் குடுத்து, அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து நீங்க பேச வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. ராஜேஷ் சிச்சுவேஷன ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். ஓகேங்களா? 30 இயர்ஸ் ஓல்ட் வொர்க்கிங் இன் அ கார்ப்பரேட் ஜாப் அண்ட் வித் லாங் ஹவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன் டைம். ஆன் த அவுட்சைட் எவ்ரிதிங் லுக்ட் ஃபைன். பட் இன்டர்னலி ஐ வாஸ் ஸ்ட்ரக்லிங். இது சிச்சுவேஷன். ஓகேங்களா? என்ன சிச்சுவேஷன்? ஒரு ராஜேஷ்ன்றவர் வந்து கார்ப்பரேட் ஜாப்ல வேலை செய்றாரு. லாங் ஹவர்ஸ் வேலை செய்றாரு. ஓகேங்களா? ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகம். ஸோ என்னன்னா ஈவினிங் நான் வரும்போது இது இங்க தான் ப்ராப்ளம். ஓகே. சிச்சுவேஷன் வேற, ஸ்ட்ரகிள்ஸ் வேற. ஓகேங்களா? ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ட்ரைன்ட். மை டைஜஷன் வாஸ் irregular and stress was affecting my sleep. Even weekends didn't feel refreshing anymore. I felt like body was always tired. ஸோ ஈவன் தோ வந்து நான் ஈவினிங் வந்து வீட்ல உட்காரும்போது என்னோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடுது. தூக்கமும் வரமாட்டுது. ரெஃப்ரெஷ்ஷாவும் இருக்க மாட்டேன். 2 நாள் லீவ் எடுத்துட்டு மண்டே ஆஃபீஸ் போகும்போது எனக்கு வந்து பெருசா ஒரு விஷயம் ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணல. டயர்டா தான் ஃபீல் பண்றேன். ஒரு சின்ன சாம்பிள் டெஸ்ட் மொழி தான் நான் இங்க வந்து ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் வந்து கொலீக் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசின ஃப்ளைஓன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து நியூட்ரிஷன் லெவல்ல வந்து செல்லுலார் லெவல்ல அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாரு. ஸோ நான் டிசைட் டூ கமிட் டேக்கிங் ஃபார் 30 டேஸ் இல்ல 40 டேஸ் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ரிசல்ட் வந்தது. வித்தின் 10 to 15 டேஸ் ஐ நோட்டீஸ் பெட்டர் எனர்ஜி, தி டே அண்ட் லைட்டர் டைஜஷன். After a month, my sleep improved. I felt calmer and more focused at work. The biggest change was that I no longer felt exhausted. Exhaustனா அதிகமா வந்து டயர்ட் ஆகல. அதிகமா வந்து இந்த ஈவ்னிங். ஸோ அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பிபி லெவல்ல, சுகர் லெவல்ல வந்து நெறைய ஹெல்த் ரிலவன்ட்டான ப்ராப்ளத்துக்கு வந்து ஓகேங்களா, இங்க வந்து ஒரு அ ரிப்போர்ட் இருந்தா அந்த ரிப்போர்ட் இங்க காமிச்சா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன். ஆல்சோ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி. ஜென்யூனா ரெக்கமெண்ட் பண்ற எல்லாருமே நீங்களும் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன ஆகுது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, நமக்கு கம்யூனிகேஷன் பிகம்ஸ் சோ ஈஸி. ஸோ எத்தன பேருக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் ஜஸ்ட் அ எக்ஸ்பிளைன் தான் நான் பண்ணியிருக்கேன் நானு. நீங்க இத எடுத்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஃபார் ஷூர் யூ கேன் சீ இட். நீங்க சொல்ற விதமும் சரி, ரொம்ப சூப்பரா இருக்கும். So how many of you understood in the framework, ஸ்டாரோட framework? Understood? Just type you in the chat box. Okay. Thank you. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டெமோ காமிக்கிறீங்க. டெமோ காமிக்கும்போது டெமோக்கான விஷயங்கள ரொம்ப அ அந்த விஷயங்கள எடுத்து வைங்க. அந்த மூமெண்ட்ல போயிட்டு உங்க கிளாஸுக்கு, தண்ணிக்கு எங்க இருக்கு அப்படின்னு ஓட வேண்டாம். டெமோக்கான திங்ஸ்ன்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சு அந்த திங்ஸ அங்க வச்சுட்டு டெமோவ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திஸ் வில் அட்ராக்ட் மோர் பீப்பிள்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டெமோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி டு யூஸ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிறைய பேர் கை தூக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த பிஓமில். இந்த டெமோ முடிஞ்சு இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கும்போது ஓகேங்களா என்ன ஆகும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கையை தூக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வந்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் டெமோ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி டு யூஸ் திஸ் ப்ராடக்ட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்டாலே கையை தூக்கணும். எத்தனை பேர் வந்து அந்த 100 பேரில் இல்லை 50 பேரில் வரக்கூடிய பார்ட்ஸ்ல எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இந்த ப்ராடக்ட் இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். முடிஞ்ச அந்த மூமெண்ட்ல யாருன்னா ஒருத்தரை வச்சு அந்த அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிடுங்க, ஃபோட்டோ எடுத்துறேன். ஸோ so far clear. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கிளியரா இருந்தால் ஜஸ்ட் டைப் சி இந்த சாட் பாக்ஸ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பிளான். ஸோ ஜென்ரலாக வந்து மெயின் ஸ்பீக்கரே வந்து பிஸ்னஸ் பிளான் பேசலாம். பட் செப்பரேட்டாக ஹூஸ் குட் இன் இந்த நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண யாருன்னா வி ஆர் குட் இன் யுவர் டீம்னா நீங்கள் அடுத்த லெவல் லீடரை கிரியேட் பண்ணால் அவருக்கு இதை பிஸ்னஸ் பிளான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவரை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். உங்கள் டீமில் வந்து ஒருத்தர் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் ஹோஸ்டாக இருக்கலாம், ஒருத்தர் மெயின் ஸ்பீக்கராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஸ்பீக்கர் அந்த கான்டாக்ட் செட்டிங்ல இருந்து அப்படியே வந்து டெமோ வரைக்கும் அவர் கொண்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, அவர் முடிக்கும் போது அது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அவர் பேச வேண்டிய விஷயங்கள் ஹெல்த்தை பற்றின விஷயங்கள் பேசும். அதுக்கப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் பிசினஸ் பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அகெயின் யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு மெனி ஆஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நவ் யூ காட் டு நோ அபவுட் த ப்ராடக்ட், ஹவு மெனி ஆஃப் யூ இன்ட்ரெஸ்டட் டு கிரியேட் இன்கம் த்ரூ திஸ் ப்ராடக்ட். ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மூலமா ஒரு இன்கம் வந்து நீங்க பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் மக்கள் கை தூக்குவாங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அப்ப அந்த மூமெண்ட்டையும் யூ ஹேவ் டு கேப்சர். ஓகே, திஸ் இஸ் வெரி அப்போ வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் தூக்கிருக்கலாம், 20 பேர் தூக்கி இருக்க மாட்டாங்க. 10 பேர் நீங்க என்ன சொன்னாலுமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அது தெரியும் போது என்னன்னா வந்து ஓகே யூ ஹேவ் டு கவர் ஆல் திஸ் 3 பீப்புள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் டு கவர் ஆல் திஸ். அந்த 50 பேர்ல 20 பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இன்கம்க்கு. 20 பேர் வந்து நாட் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராடக்ட் பட் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் இன்கம். 10 பீப்புள் வந்து என்னன்னா வந்து எதுக்குமே வந்து கை தூக்க முடியும். அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு டவுட் சுச்சுவேஷன்ல ஒரு ஃபியர் ஆஸ்பெக்ட்லயே டவுட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க இந்த பிசினஸ் பிளான எக்ஸ்பிளைன் பண்ற விதம், அகைன் நான் பிசினஸ் பிளான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்குள்ள நான் போல. பிசினஸ் பிளான எக்ஸ்பிளைன் பண்ற விதத்திலேயே வந்து ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றவங்களையும் நீங்க வந்து ஆ இன்கம் ஃபோக்கஸ் பண்றவங்களா அவங்கள நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி உங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கு. மேபி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் இருக்காங்க, இல்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் இன்கம். அந்த மாரி ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த ஒரு நூல புடிச்சு நீங்க அப்படி கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு வரலாம். This is very important. I'm not going into detail how to explain business plan. அது இதில் கவர் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்ட் செட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். இன்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். விலைவாசி ரொம்ப ரொம்ப ஏறிச்சு. ஒரு இன்கம் டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு ஒருத்தரால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் செட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஹவ் மெனி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ஹேவ் அ பாசிவ் இன்கம் த்ரூ திஸ் ப்ராடக்ட் இல்ல வந்து இன்கம் த்ரூ திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்கும்போது கையை தூக்குவாங்க. எத்தனை பேர் கை தூக்கிருக்காங்க, எத்தனை பேர் கை தூக்கல, இந்த விஷயத்த உன்னிப்பா அந்த ஸ்பீக்கர் நோட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, எத்தனை பேர் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டா கேட்க உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் நம்ம சொல்றத கேட்கறதுக்கு மனசு இல்லாம உட்காந்துருக்காங்கன்னு தெரியும்போது, அவங்களையும் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? தென் பிசினஸ் பிளான் முடிச்ச உடனே ஓகேங்களா, பிசினஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மைட் பி யூ கேன் கால் உங்களோட டாப் மோஸ்ட் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் கூப்பிட்டு வந்து அவரோட டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ண சொல்லுங்க. அவர்கிட்ட ஷேர் பண்ண டெஸ்டிமோனியல் என்னன்னா வந்து ஓகேங்களா, அவர் இந்த ப்ராடக்ட் இந்த ஃப்ளைஓவர்ல வந்து ஒரு மைட் பி ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்ஸ் டிராவல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பெரிய இன்கம் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இன்கம் வந்து அவருக்கு எப்படி கிரியேட் ஆச்சு, அது அவருக்கு எந்த அளவுக்கு அவர் லைஃப்ல சப்போர்ட்டிவா இருந்தது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த இன்கம் மூலமா அவரோட லைஃப் அவர் மைட் பி அவரோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ட்ரிப் வெளியே கூட்டு போயிருக்கலாம். மைட் பி அதனால வந்து அவரோட குழந்தைகளை படிக்க வச்சிருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் போட்டுருக்கலாம். இங்க என்ன அந்த பணத்தால அவங்க என்ன நன்மைகள், என்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்களோ அத ஷேர் பண்ணாங்கன்னா, இன்னும் அது எமோஷனலா லைவ்லியா இருக்கும் அது.
ஸோ இந்த இடத்துலையும் வந்து யூ கேன் பிரிங் 1 or 2 டெஸ்டிமோனியல்ஸ் ஆன் இன்கம். ஸோ ப்ராடக்ட் டெஸ்டிமோனியல் தனியாக கொண்டு வரீங்க, இன்கம் டெஸ்டிமோனியல் தனியாக கொண்டு வரீங்க. ஓகே, ஸோ இந்த இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எஸ் நம்மளும் இவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ப்ரீ அப்ஜெக்ஷனே மைட் பி ஒரு தனி செஷன் நம்ம எடுக்கலாம், டீட்டெயில்டா 1 by 1 நம்ம போகலாம். ஜென்ரலாக வரக்கூடிய என்னன்னா வந்து சேஃபா, இது எம்எல்எம்மா, ஓகேங்களா, அப்படின்னு ஒரு சில இது 2 தான் மோஸ்ட்லி வரும். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சேஃபா, இது எம்எல்எம்மா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது, இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். அஃப்கோர்ஸ் நிறைய பிஓம் நீங்கள் அட்டன் பண்ணிருப்பீங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ஜெக்ஷனை வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனையும் இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனையும் அப்ஜெக்ஷன் என்ன வரும்ன்றது நம்ம அதுலேயே வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுலேயே அதை அட்ரஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து க்ளோசிங் வரும்போது என்னன்னா வந்து சரி, இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம மைட் பி ஒவ்வொரு செஷன் தனியாக கூட எடுக்கலாம். நம்ம பார்ப்போம் அது எப்படி நம்ம பிளான் பண்ண முடியும்னு. க்ளோசிங் வரும்போது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும். இந்த க்ளோசிங் வந்து என்னன்னா வந்து உங்க ரூம்ல அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் நான் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் பிளான்ல சொன்ன மாதிரி 3 பீப்புள் தான் உட்காந்துருப்பாங்க அந்த அந்த மீட்டிங் ஹாலில். ஒன்று வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் யூசிங் ப்ராடக்ட்னு ஒரு மைண்ட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள் உட்காந்துருப்பாங்க. 2வது கேட்டகரினா ஐ வாண்ட் டு யூஸ் த ப்ராடக்ட், ஆல்சோ ஐ வாண்ட் டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் மைண்டில் உட்காந்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஐ நீட் மோர் கிளாரிட்டி, நாட் டுடே அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து அந்த மீட்டிங் க்ளோஸ் பண்ணும்போது நீங்க கேட்கலாம். ஸோ எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கை தூக்குனா கை தூக்குவாங்க. எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அது பிசினஸ் யூஸ் பண்ண ரெடியா இருக்குன்னா கை தூக்குவாங்க. எத்தனை பேருக்கு இன்னும் ஸ்டில் கிளாரிட்டி இல்லை, டவுட்ஸ் இருக்கு, டவுட்ஸ்னு சொல்ல வேண்டாம், ஸ்டில் எத்தனை பேருக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி தேவை. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, டவுட்ஸ் நம்ம ஒரு விஷயம் சொன்னாலே ஓகேங்களா, அடுத்த 2 இந்த ப்ராடக்ட்டும் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் கூட ஒரு டவுட் வந்துடும். இன்னும் எத்தனை பேருக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் நான் இந்த ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அந்த 50 பேரில் வந்து ஒரு 20 பேர் மைட் பி ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம், ஒரு 10 பேர் வந்து ப்ராடக்ட் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மீதி 20 பேரோ இல்லை 10 பேரோ வந்து தே நீட் மோர் கிளாரிட்டி. அப்போ அவங்க யாருன்னா தே ஆர் மோர் டவுட்ஃபுல். ஓகேங்களா, தே ஸ்டில் தே டோன்ட் ட்ரஸ்ட் யூ. அந்த மாதிரி பீப்புளாக இருப்பாங்க, டெஃபினட்டாக இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ you can say if you are in a group 1 or 2, இந்த ஃபர்ஸ்ட் 2ல இருந்தீங்கன்னா our team will support you right now சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே வந்து நீங்க ப்ராடக்ட்டை வைத்து, ஓகேங்களா, அங்கே மைபி ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே இருக்கும் போது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே வச்சுட்டு அந்த மூமெண்ட்லேயே செல் பண்ணு. அந்த மூமெண்ட்ல நீங்கள் செல் பண்ணலன்னா நடக்காது. ஓகேங்களா, 2005 rupees per person. 80 like I would say 80% of people who come and attend அந்த பிஓக்கு they are very affordable on that moment itself. அங்கேயே ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண வச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த தேர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணோம்னா, ஓகே, கிளாரிட்டி டசன்ட் கம் ஃப்ரம் திங்கிங், இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிசிஷன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓகேங்களா, உங்களை யாரோ இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க நம்பி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம், என்னென்னா வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்றது நீங்கள் யோசிக்கலான்ற மாதிரி நம்ம இடத்துல வந்து ஒரு டிசிஷனை எடுக்கிற வைக்கிற மாதிரி அவங்கள க்ளோஸ் பண்ண வைக்கலாம். ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாருமே அந்த ரூம்ல உட்காந்துருக்கவங்க யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணி தான் அங்க உட்காந்துருக்காங்க. யாருமே வந்து ஓகேங்களா, நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஆட் போட்டு வந்து பீப்புள் வந்து உட்காரல. நோன் பீப்புள் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த நோன் பீப்புள் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி இங்க உள்ள வந்து உட்காரும்போது, அதே மாதிரி அவங்க ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்க எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலான்றது நீங்க யோசிங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து என்னன்னா வந்து இந்த அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து ப்ராடக்ட்டை வாங்க வைக்கணும். ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்ண வைக்கணும். அப்படி யூஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா, அதில வந்து டெஃபினட்டா வந்து அவங்க கன்வெர்ட் ஆக வாய்ப்பு. ப்ளீஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஆவரேஜ் சேல்ஸ் ஒரு ஃபேக்ட் என்ன சொன்னா, நீங்க 10 லீட்ஸ போய் பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 4 தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர்டா ட்ரெய்னிங் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ப்ரிப்பரேஷனோட போனீங்கன்னா, ஒரு 4லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 8 வரைக்கும் போகுன்னுவாங்க. நீங்க 50 பேர் இன்வைட் பண்ணீங்கன்னா, ஒரு மேபி ஒரு 5லேருந்து 10 பேர் தே வில் நாட் பி நாட் அட் ஆல் இன்ட்ரஸ்டட். அது இருக்க தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இங்க 100 அவுட் ஆஃப் 100 இங்க கிடையாது. 100 அவுட் ஆஃப் 100 பாசிபிள் ஒரு சில இடத்துல. அது டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல வரல.
பட் மெஜாரிட்டி என்ன நடக்கும் 80% வந்து நீங்கள் 50 பேர் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 20லேருந்து 30 இல்லை மேக்ஸிமம் 40 வரைக்கும் வர வாய்ப்பு, ஒரு 10% கரெக்டாக வர வாய்ப்பு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஃபெயிலியராகவும் ரிஜெக்ஷன் ஆகும் ஆஸ் எ லீடராக அது பிஓம் கிடைக்கணும் எடுத்துக்கவே கூடாது. ஸோ இது வந்து ஆவரேஜ். ஓகே, தென் பிஓ முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் எல்லாரும் டின்னருக்கு போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, ஸோ இந்த 10 விஷயத்தை நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லைடில். ஒரு பிஎம் வந்து ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். ஆரம்பிச்சு 90 மினிட்ஸ் 1.5 hours. ஓகே, ஆஃப்டர் பிஓம் என்ன வந்து 1-to-1 வித் பார்ட்டிசிபென்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த லீடர் தான் வந்து பிஓம் எடுத்து நடத்திருப்பாரு. அவர் கீழே வந்து ஒரு 5 லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 லீடர்ஸ் தான் வந்து ஆளுக்கு ஒரு 10 பேரோ 20 பேரோ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்தந்த லீடர்ஸை வந்து கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தவங்க போயிட்டு அப்பயே வந்து ஒரு 1-on-1 பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன கிளாரிட்டி அந்த 1-on-1 டீல் பண்ணி அங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கேயே ஆர்டர்ஸ் எடுத்து அங்கேயே வந்து பேமெண்ட்டை வாங்கினா அல்டிமேட். அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள அதை முடிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் 48 ஹவர்ஸ் தாண்டி நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, பிஓ மற்றும் கால் பண்ணுறீங்கன்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது. ஓகே, 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. 48 ஹவர்ஸ் கூட கொஞ்சம் அதிகம் தான். ஐ வுட் சே 24 ஹவர்ஸ்லேயே யூ ஹேவ் டு கம்ப்ளீட். ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்து நான் செக்லிஸ்ட்டு இந்த என்டையர் செக்லிஸ்ட்டை கவர் பண்ணால் டேக் அனதர் ஒரு 30 மினிட்ஸ். டைம் இஸ் 7:45. ஐ வில் க்ளோஸ் இட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மைட் பி வந்து நம்ம வந்து அந்த செக்லிஸ்ட்டை பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 10 விஷயமே வந்து என்னென்னா அந்த டியூரிங்கில் சொன்ன 10 விஷயமே அது ஒன்றுமே ரொம்ப டீட்டெயில்டாக போகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து இந்த செக்லிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த பிஎமோட செக்லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பையிங் சிக்னல்ஸ். ஓகேங்களா, என்ன சிக்னல்ஸ் வந்து உடல் மொழி மூலமா பாடி லாங்குவேஜ் மூலமா இல்லை என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணால் இவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, இல்லை இவங்க வாங்குறதுக்கு ரெடியா இல்லை, இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியா இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன வேர்டு யூஸ் பண்ணா என்ன உடல் மொழி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு விஷயத்த நான் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். அண்ட் ஆல்சோ இந்த செக்லிஸ்ட்டும் அதில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். நான் அண்ட் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி அந்த ரவி ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே வந்து டக்குன்னு அந்த மூமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அது எப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் லைஃப்ல. ப்ராப்ளமாக தான் ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல வரும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ட்ரைனிங்ஸ். நாட் ஓன்லி நான் எடுக்கிறேன்றதா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சார் எடுக்கிறாங்க, இல்லை சக்திவேல் சார் எடுக்கிறேன், சுஷில் சார் என்ன ட்ரெண்ட்ஸ் தயவுசு அதுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே நீங்கள் பயணிக்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பியூட்டிஃபுல்லாக உங்களால் ஒரு 1-on-1 பண்ண முடியும், ஒரு பிஓமும் உங்களால் எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து லைக் ட்ரைனிங்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாட் ஒன்லி மைக்ரோ எனி ட்ரைனிங்ஸ். இந்த ப்ராடக்ட்ல நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்குள்ளே சக்ஸஸ் ஆகணும். அது ஒன்று தான் சாய்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்கங்க, உள்ள வந்தாச்சு நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் கூட கிடையாது. ஒரே ஃபோக்கஸ் தான். வி ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா பிஓ ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிஓ ஃபோக்கஸ் பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா, அந்த ப்ராசஸை மாஸ்டர் பண்ணுங்க. ஈஸி தான். ஓகேங்களா, ஈஸியாக மாஸ்டர் பண்ண முடியும். மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வாரத்துக்கு 1 இல்லை 2 பிஓ இறங்கி நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பிகம் அ டாப் மோஸ்ட் லீடர் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இன் இந்தியா, ஈவன் இன் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பிஓ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. And with this, I end this today's session. Thank you so much. Over to Sushil sir. Thank you so much, Mr. SGK. இன்றைய காலை தினம் ஒரு ஸ்பெஷல் செஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் எங்கள் அனைவருடைய மனதிலும் ஒரு எமோஷனல் கனெக்டுடன் நீங்கள் கொடுத்த இந்த ஒரு செஷன் நிச்சயமாக ஒரு பயனுள்ள செஷன் மாத்திரமல்ல, எங்களுடைய பிஸ்னஸை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலும், அந்த பிஓஎம்ஐ எப்படி நடத்த வேண்டும், அந்த பிஓஎம்மில் நாம் டியூரிங் த பிஓஎம் நாம் என்ன அந்த ஒரு 10 முக்கிய காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை மிக சிறப்பாக ஒரு டியூரிங் த பிஓஎம் நம்முடைய 2 கைகள் இருக்கக்கூடிய 10 விரல்கள் போல 10 பாசிட்டிவ் ஹைலி எஃபெக்டிவ் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை மிக மிக தெளிவாகவும் எளிதாகவும் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள்.
ஸோ நிச்சயமாக நம்முடைய குழுவின் சார்பாக உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I think more than 30 leaders have participated in today's morning session. So இந்த ஒரு மார்னிங் மொமெண்டம் ஒரு த்ரில்லிங் மொமெண்டமாகவும் எக்ஸைட்டிங் மொமெண்டமாகவும் நம் அனைவருக்கும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஸோ இன்றைக்கு நடந்த இந்த கடந்த 30 மினிட்ஸில் நம்முடைய மிஸ்டர் எஸ்ஜிகே கொடுத்த இந்த செஷனுடைய டேக்அவே என்ன, இதனுடைய கிடைத்த புரிதல் என்ன என்பதை பற்றி ஒரு 2 லீடர்ஸை நான் பேசுமாறு அழைக்கிறேன். யாராவது 2 லீடர்ஸ் வாலண்டரியாக நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய டேக்அவே என்ன, இந்த கடந்த 30 மினிட்ஸ் மிஸ்டர் எஸ்ஜிகே கொடுத்த செஷனுடைய பற்றி நீங்கள் 1 நிமிடம் பேசலாம். லீடர்ஸ் வாலண்டியர் யாரை நீங்க எடுத்து சொல்லலாம், 2 நபர்கள். சார். எஸ் சார். எஸ் சிவா சார். குட் மார்னிங் சார். ரொம்ப அருமையான ஒரு மீட்டிங் சார். காலையில எங்களுக்கு இவ்வளவு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாம் கொஞ்சம் எல்லா மீட்டிங்லையும் கத்துக்கிட்டோம். பிசினஸ் பிளான் பிளஸ் ப்ராடக்ட் பிளான்லாம். பட் அது எப்படி கொண்டு போனோம்னு இன்னைக்கு சார் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. சொன்னாங்க சார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கூச்சம் போகணும், வரக்கூடிய கஸ்டமர் நம்ம எப்படி உற்று நோக்கணும், ஸோ அவங்க அந்த மீட்டிங்ல எப்படி உட்கார வைக்கணும், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் என்ன, எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது சார். ஸோ நாங்க இது வரைக்கும் ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், ஆனா சார் மீட்டிங் அப்புறம் இது நல்லா பண்ணணும் சார் இன்னைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவலிங்கம் சார் ஃபார் யுவர் takeaway and understanding of the session. One more leader participant in the meeting. Good morning, Sushil sir. Good morning, Daniel sir. Good morning, SGK sir. Good morning. Sir, எல்லா பேத்துக்கும் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா வழி தெரியல. அந்த வழி எப்படி கொண்டு போகணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம வந்து பாத்துல போனா சரியான லெவல் அடைய முடியும் அப்படின்னு ஒரு கிளியர் கட் ஸ்கெட்ச் இன்னைக்கு காலையில் அருமையா கொடுத்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேத்துக்கு இந்த லைன் புரியாதனால தான் இந்த பிஓஎம் கண்டக்ட் பண்ண தெரியல, பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண தெரியல. லீடர்ஸ்ட அப்பப்போ நாங்களாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இதை கரெக்டாக எங்களுக்கு புரிய வச்சு அருமையாக எங்களை வழி நடத்தின எஸ்ஜிகே சாருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் என்பதை உங்கள் மூலம் நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ டேனியல் சார். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு நபர் இந்த உங்களுடைய டேக்அவே பற்றி, உங்களுடைய புரிதலை பற்றி எடுத்து சொல்லலாம். நேரம் கருதி கடைசி ஒரே ஒரு லீடரை மாத்திரம் பேச அழைக்கிறேன். யாராவது ஒருத்தர் உங்களுடைய I take just 10 seconds, sir. SDK, yes, sir. Wonderful. You have made a big impact in our business also. Take home message வந்து opportunity comes out of problems. So அதை வந்து நம்முடைய சோர்வை கூட நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாற்ற முடியும். It's a problem. Discouragement is a problem. அதையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா மாற்ற முடியுங்கிற கான்ஃபிடன்ஸை கொடுத்தீங்க. We are so happy about yourself. Thank you, sir. Thank you, sir. Thank you, John Singh sir, for your takeaway message. So I think leaders, இன்று நடந்த ஒரு ஸ்பெஷல் செஷன் நிச்சயமாக ஒரு சுவாரஸ்யமான, ஒரு நம் அனைவரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செஷனாக இருந்தது. இந்த காலை வேலை மாத்திரமல்ல, இந்த வாரமே நமக்கு சிறப்பாக பிரமாதமாக அமையும். ஸோ இது நிச்சயமாக நாம் வாழ்க்கை, நம்முடைய பிஸ்னஸ் ப்ராசஸ்லையும் நம்முடைய பிஸ்னஸ் ட்ராவலில் இதை செயல்முறையில் எடுத்து செல்வது தான் நம் கையில் இருக்கிறது. மிஸ்டர் எஸ்ஜிகே அவ்வளோ தெளிவாகவும் அழகாகவும் ஒரு வழிகாட்டி எடுத்து கொடுத்திருக்கிறார். இது எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது தான் இதனுடைய சேலஞ்ச். ஸோ நிச்சயமாக நம் அனைவரும் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து 100% செயல்முறையில் செய்து அவர் கொடுத்த இந்த வழிகாட்டுதலை செய்து வெற்றி அடைவோம் என்பது நம் அனைவரோடும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ கடைசியாக ஒரே ஒரு
இன்ஃபர்மேஷனை சொல்லி நாம் இந்த மீட்டிங்கை முடித்துக் கொள்ளலாம். நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஃப்ளை வெல்னஸ் குளோபல் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் துபாய் ரிட்ரீட் 2026 குளோபல் லீடர்ஸ் கான்க்ளேவ் ப்ரீ-லான்ச் இன் துபாய் என்ற ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் நிறைய லீடர்ஸ் இதில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் ஒரு சில லீடர்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆகவே இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. லாஸ்ட் 6 days டு கம்ப்ளீட் திஸ் பர்டிகுலர் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர். ஸோ ஆகவே நம் அனைத்து லீடர்ஸும் இதை ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு தருணத்தை நழுவ விடாமல் நாம் அனைவரும் துபாய்க்கு சென்று இந்த ப்ரீ-லான்ச் குளோபல் ரிட்ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்கில் நாம் கலந்து கொண்டு நாமும் ஒரு டாப் அச்சீவர் ஆஃப் ஃப்ளை வெல்னஸ் குளோபல் என்ற பெயரை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸும் நமக்கு ஒரு தனிப்பட்ட பெருமையும் நாம் குழுவாக நிறைய பேர் அதில் கலந்து கொள்வோமேயானால் இது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆகவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ, இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. 5th the offer is closing on 10th of January. So please focus right from today morning. உங்கள் அனைவருக்கும் தெரியும், you have to just place 2 crowns as your downline. It's a very, very simple formula, simple what do you call contest. So நிச்சயமாக நாம் அதிக வேகத்துடன் இந்த அடுத்த 6 நாட்களுக்குள் இதை அச்சீவ் பண்ணி நாம் ஒரு வெற்றியாளர் என்ற பெயரை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பான அதிக அளவு லீடர்ஸ் இதில் அச்சீவ் ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். நிச்சயமாக இதை நாம் அனைவரும் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இங்கு இந்த மீட்டிங்கில் வந்து காலை வேளையில் கலந்து கொண்ட அனைத்து லீடர்ஸுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக நம்முடைய செஷனை மேன்மைப்படுத்தி சிறப்புரை ஆற்றிய மிஸ்டர் ரிஷிகே அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி நம் பக்கம், வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த மீட்டிங்கை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.